ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு த பிரீஸ்ட். 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு குரூப்பை காமிக்கிறாங்க. அந்த குரூப்ல தான் நம்ம கதையோட ஹீரோ இருக்காரு. அவங்க எல்லாருமே ஒரு குகைக்குள்ள போய் எதையோ தேடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் வருது. அதை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு இது ஒரு ட்ராப்னு. அப்ப டக்குன்னு அடியில இருந்து ஒரு கை வந்து அவங்க ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. சுத்தி பார்த்தா ஏகப்பட்ட ரத்த காட்டேரிகள் இருக்கு. இந்த குகைக்குள்ள இருந்துட்டு அது கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே ஓடுறாங்க. எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் மாட்டிக்கிறாரு. கையை பிடிச்சிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் காப்பாத்திடலான்னு பார்த்தா அந்த வேம்பயர்ஸ் எல்லாமே அவர் இழுத்துட்டு போயிடுது. அப்படியே அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் ஒரு கதையை சொல்லுது. பல வருஷங்களாவே இந்த மனுஷங்களுக்கும் வேம்பயர்ஸுக்கும் நடுவுல சண்டை போயிட்டு இருக்கு. அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் மனுஷங்களை விட வேகமானது, ரொம்ப பலம் வாய்ந்தது. பட் அதுங்களுக்குன்னு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. அதுதான் சூரியன். என்னதான் மனுஷங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜா இருந்தாலும் அது மட்டும் பத்தல. சோ துப்பாக்கி, நெருப்பு, பீரங்கி இது எல்லாத்தையும் வச்சு சண்டை போட்டாலுமே அதுங்கள முழுசா அழிக்கவே முடியல. ஒரு நாளும் ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதனால மனித இனம் சாவோட விளிம்புக்கே போயிடுச்சு. அப்பதான் சர்ச்ல இருக்க எல்லா மத குருகளும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. என்னன்னா, ஒரு பெரிய கோட்டை செவரி எழுப்பி அதுக்குள்ள ஒரு சிட்டியை கட்டினாங்க. மக்கள் எல்லாரும் அந்த சிட்டிக்குள்ள சேஃபா இருக்கும் போது பிரீஸ்ட் அப்படின்னு இன்னொரு குரூப்பை உருவாக்குனாங்க. அவங்க எல்லாருமே அசாதாரணமான சக்தி கொண்ட வீரர்கள். வேம்பயர்ஸ் அழிக்கணும்ன்றதுக்காகவே ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வேம்பயர்ஸை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேம்பயர்ஸையும் அழிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற வேம்பயர்ஸை ஒரு இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த வீரர்களோட தேவை இல்லாமலே போயிடுச்சு. சோ அவங்க எல்லாருமே சிட்டிக்குள்ள இருக்க மக்களோட மக்களா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த வேம்பயர்ஸோட கதை. அந்த வாய்ஸ் ஓவர் கதையை சொல்லி முடிக்க அப்படியே அந்த இடத்துல படத்தோடைய டைட்டில போடுறாங்க. ஒரு வறண்டு போன இடத்துல இருக்க வீட்டை காமிக்கிறாங்க. பல வருஷங்களா மனுஷங்களுக்கும் வேம்பயர்ஸுக்கும் நடந்த போர்னாலதான் இந்த இடம் இப்படி ஆயிடுச்சு. விவசாயமே பண்ண முடியாத மாதிரி தரிசு நிலமா மாறி போயிடுச்சு. அந்த இடத்துல இருக்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி இருக்கு. மத குருகளால உருவாக்கப்பட்ட சிட்டிக்குள்ள அவங்க இல்ல. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள போடப்படுற சட்டங்கள் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. அதனால வெளியே வந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி இன்னும் பல குடும்பங்கள் அந்த சிட்டியை விட்டு வெளியே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி நைட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வீடே பயங்கரமா அதிருது. என்னடா ஆச்சு, நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா ஏகப்பட்ட ரத்த காட்டேரிகள் கூட்டமா அந்த இடத்த நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. உடனே அவங்களோட பொண்ணை பேஸ்மெண்ட் குள்ள போக சொல்லிட்டு, வெளியே என்ன சத்தம் கேட்டாலும் நீ சவுண்ட் கொடுக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல வச்சு பொண்ணை லாக் பண்ணிடுறாங்க. அந்த வேம்பயர்ஸ் எல்லாமே உள்ள வருதுங்க. இவங்க கையில ஒரு பெரிய துப்பாக்கி வச்சு சண்டை போடுறாங்க. பட் அதுல எந்த ஒரு பலனும் இல்ல. ஏன்னா அவ்வளவு ரத்த காட்டேரிகள் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல. அம்மா அப்பா அலற சவுண்டு கீழே இருக்க பொண்ணுக்கு கேக்குது. பயத்துல வாயை பொத்திட்டு உட்கார்ந்து இருக்கா. கொஞ்ச நேரத்துல அந்த இடம் அப்படியே சைலண்ட் ஆகுது. அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் போயிடுச்சோ அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கும் போது பேஸ்மெண்டோட கதவு ஓபன் ஆகுது. யாரோ ஒருத்தவங்க உள்ள வராங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த பொண்ணு பயங்கரமா அலற அப்படியே அந்த சீனை கட் பண்ணி சிட்டிக்குள்ள காமிக்கிறாங்க. அந்த சிட்டி சாதாரணமாலாம் இல்ல, பயங்கர ஹைடெக்கா கட்டியிருக்காங்க. அங்க எல்லாருக்குமே திரும்ப திரும்ப சொல்லப்படுறது ஒரே விஷயம் தான். இங்க போடப்படுற சட்டத்தை மீறினா கடவுளையே எதிர்க்கிறதா அர்த்தம். கடவுள் நம்மளை பாதுகாப்பாரு, இந்த சிட்டி நம்மளை பாதுகாக்கும். ஒருவேளை நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா பாவ மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பா கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. அதுதான் உங்களுக்கு இருக்க ஒரே வழி அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த வாசகங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குனே தனியா ஒரு இடம் வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு ரூம்குள்ள போயிட்டு அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு வராங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ போறாரு. ஏன்னா அவருக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது. எதுனா, ஸ்டார்டிங்ல இவரோட ஃப்ரெண்ட வேம்பயர்ஸ் கிட்ட பறி கொடுத்தாருல, அந்த விஷயங்கள் அவருக்கு கனவா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்களை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்க அதுக்கு அந்த சிட்டியோடைய பெரிய தலைகள்லாம் மறுபடியும் அதே விஷயத்த தான் சொல்றாங்க. கடவுளை மட்டும் நம்புங்க, அவரு தான் உங்களை காப்பாத்துவாரு. இங்க போடப்படுற சட்டத்தை மீறினீங்கன்னா கடவுளையே எதிர்க்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை போக சொல்றாங்க. வெளியே வந்த ஹீரோ கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி பிரீஸ்ட் கிட்ட சாதாரண மக்கள் எல்லாம் பேச மாட்டாங்க போல இருக்கு. ஒரு சின்ன பையன் ஹீரோவை பார்த்து கேக்குறான், அவர் ஃபேஸ்ல என்னமா டாட்டு மாதிரி போட்டிருக்கு, என்னது அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க அம்மா பதில் சொல்லாம, வாப்பா அப்படிலாம் அவங்க கிட்ட பேசக்கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம கூப்பிட்டு போறாங்க. அந்த சமயம் ஹீரோக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்க. அதை ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பி அந்த பயலை வளைச்சு பிடிக்கிறாரு. யாரா நீ, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அப்பதான் அந்த பையன் சொல்றான், அவனோட பேரு ஹிக்ஸ். இவன் இந்த சிட்டிக்கு வெளியே நிறைய டவுன் இருக்குல்ல, அதுல இருக்க ஒரு டவுனுடைய ஷெரீஃப். ஆரம்பத்துல வேம்பயர்ஸ் கூட்டம் வந்து ஒரு ஃபேமிலி அட்டாக் பண்ணுச்சுல, அந்த ஃபேமிலி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட தம்பி ஃபேமிலி. உங்க தம்பிக்கு ரொம்ப மோசமா அடிபட்டிருக்கு. லூசி எப்பயுமே உங்களை பத்தி சொல்லுவா, நீங்க வேம்பயர்ஸை எவ்வளவு தைரியமா எதிர்த்து சண்டை போட்டீங்கன்னு. அவளை அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் கடத்திட்டு போயிடுச்சு. அவளை காப்பாத்துறதுக்காக நான் போறேன், நீங்க வந்தா எனக்கு உதவியா இருக்கும், அதனாலதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டாரா. சரி ஓகே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்ஸ் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா ஹீரோக்கு செம்ம கோவம். எப்படியாச்சும் லூசியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நேரா பெரிய தலைகள் கிட்ட போய்
பேசுறாரு. ஏன்னா அந்த சிட்டியை விட்டு வெளியே போகணும்னா இவங்க எல்லாம் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். அதனால அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, வெளியே வேம்பயர்ஸ் அட்டாக் பண்ணிருக்கு, என்னோட தம்பி அங்க சாக கிடக்குறான், என்னோட மருமகளை நான் காப்பாத்தணும், வெளியே போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த பெரிய தலைகள் யாருமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியே எந்த ஒரு வேம்பயர்ஸும் இல்ல, எல்லாமே ஒரு இடத்துல பத்திரமா இருக்கு, எதுவுமே தப்பிச்ச மாதிரி தகவலும் வரல, அப்புறம் எப்படி வெளியே வேம்பயர்ஸ் இருக்குன்னு சொல்ற, மேபி அது ஏதாவது கொள்ளக்காரங்க பண்ண வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போடப்படுற சட்டத்தை மீறினீங்கன்னா கடவுளையே எதிர்க்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. இந்த பக்கம் லூசியை காமிக்கிறாங்க. லூசியோ ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. என்னடா வேம்பயர்ஸ் இந்த மாதிரி அடைச்சு வைக்குங்களா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வேற எவனோ ஒருத்தன் இருக்கான். அவன் பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி தான் இருக்கான், ஆனா அவனோட பல்லு எல்லாம் பார்க்க வேம்பயர் மாதிரி இருக்கு. அவன் தான் லூசியை கடத்தி வச்சிருக்கான். இந்நேரம் நீ என்ன கடத்தின தகவல் என்னோட அங்கிளுக்கு போயிருக்கும், கண்டிப்பா அவர் என்ன காப்பாத்த வருவாரு அப்படின்ற மாதிரி லூசி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு மத குரு தனியா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, பெருசா எதுவும் சொல்லிடல, இப்பயும் சொல்றதுதான், இங்க போடுற ரூல்ஸ மீறினா கடவுளே மீறின மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த வாட்டி நம்ம ஹீரோ எதிர்த்து பேசுறாரு. அப்படின்னா நான் கடவுளே எதிர்க்க தயாரா இருக்கேன். கையில இருக்க சிலுவ மாலை எல்லாத்தையும் உடைச்சு போட்டு அங்கிருந்து போறாரு. தடுக்க வர எல்லாருமே அடிச்சு தள்ளிட்டு அவரோட வண்டி எடுக்க போறாரு. வண்டியை பாத்தீங்களா எப்படி தாறுமாறா இருக்கு பாருங்க. அதை எடுத்துட்டு வெளியே போறாரு. அப்போதான் அந்த சிட்டியை காமிக்கிறாங்க. அந்த சிட்டிக்கு மேல ஆர்டிபிஷியலா இவங்க மேகத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால சூரிய வெளிச்சம் எதுவுமே உள்ள வரல. எப்பயுமே அந்த இடம் இருட்டாதான் இருக்கும். அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராரு. இப்பதான் பல நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோ மேல சூரிய வெளிச்சம் படுது. அந்த இடத்தை தாண்டி வந்ததுமே வண்டியில வார்னிங்லாம் வருது, அவுட் போஸ்ட தாண்டி போறீங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம நேரா தம்பியோட வீட்டுக்கு போறாரு. வீடு ஃபுல்லா கலைஞ்சு போய் கிடக்கு. அதுக்கு நடுவுல தன்னோட தம்பி ஃபேமிலியோட போட்டோ அதை எடுத்து வச்சுக்கிறாரு. கரெக்டா பின்னாடி பார்த்தா ஹிக்ஸ் வந்திருக்காரு. எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு, இப்ப காப்பாத்த போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே லூசியை காப்பாத்துறதுக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தவன் லேகியம் விக்கிற மாதிரி ஹோலி வாட்டரை கூவி கூவி வித்துட்டு இருக்கான். டெய்லியுமே இந்த இடத்துக்கு வந்து வேம்பயர்ஸை பத்தி சொல்லி பயமுறுத்துவான். நேத்து தான் என் கண்ணு முன்னாடியே வேம்பயர் ஒருத்தவனை கொடூரமா கடிச்சு கொன்னுச்சு, அதுகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா இந்த ஹோலி வாட்டரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே ஏமாத்தி வித்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஹிக்ஸ் என்ன பண்றாரு, அந்த பயல கண்ணை காட்டி மிரட்டி ஓட விடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட தம்பியை போய் பாக்குறாங்க. ரொம்ப மோசமா அடிபட்டிருக்கு. ஆனா அந்த நிலைமையிலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, லூசியை காப்பாத்து, அப்புறம் ஒரு வேம்பயர்ஸ கூட மிச்சம் வைக்காத, எல்லாத்தையுமே கொன்று அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. கூட ஹிக்ஸ வர வேணான்னு சொல்றாரு. ஏன்னா அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆபத்தானது, கண்டிப்பா ஒரு சாதாரண ஷெரீஃபால அதுகிட்ட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்றாரா. அப்ப ஹிக்ஸ் என்ன பண்றாரு, அங்க இருக்க புல்லட்டை தூக்கி போட்டு அதை கத்திய வச்சு ரெண்டா வெட்டுறாரு. நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே பையன் கொஞ்சம் டேலண்டா தான் இருக்கான், சரி ஓகே நம்ம நைட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்ஸையும் கூட கூப்பிட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த சிட்டில இருக்க பெரிய தலைகளை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மதிக்காம போயிட்டார்ல, சோ அவரை புடிச்சிட்டு வரதுக்காக இன்னொரு 4 பிரீஸ்ட் அனுப்பி வைக்கிறாங்க. உங்கள ஒருத்தவன் நம்ம சட்டத்தை மீறிட்டான், நம்ம சிட்டிக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்துட்டான், சோ அவனை புடிச்சு கொண்டு வாங்க, உயிரோடவோ பணமாவோ எப்படியோ அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரையும் அந்த பெரிய தலைகள் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் ஒரு வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோ தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோட தம்பி இறந்துட்டாரு போல இருக்கு. சோ அவருக்கு இறுதி மரியாதை எல்லாம் பண்ணிட்டு லூசியை எங்க கொண்டு போயிருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு கால் தடம் இருக்கு. அது பாக்குறதுக்கு வேம்பயர்ஸோடது மாதிரி இல்ல, வேற ஏதோ ஒண்ணு, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு மோசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போறாங்க. கடைசியா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய செவர்ல எந்த காட்ஸும் இல்ல. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போறாங்க. அப்போ அந்த இடத்துல சில மனுஷங்க இருக்காங்க. ஆனா அவங்க வெறும் மனுஷங்க மட்டும் கிடையாது, வேம்பயர்ஸா மாறி போன ஹியூமன் வேம்பயர்ஸ். அவங்க எல்லாருமே மிருகம் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரிஜினல் வேம்பயர்ஸால வெயில்ல வர முடியாதுல, ஆனா இவங்களால வெயில்ல நடமாட முடியும். ஆக்சுவலா இந்த வேம்பயர்ஸுக்கு நடுவுல வாழணும்னா நம்மளும் வேம்பயர்ஸா மாறினாதான் உண்டுன்னு சொல்லிட்டு இவங்களே வாலண்டரியா வந்து இந்த மாதிரி வேம்பயர்ஸா மாறி இருக்காங்க போல இருக்கு. இவங்களுக்கு ஃபெமிலியர்ஸ் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அதுல ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீங்க யாரோ தான் ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்கீங்க, அந்த பொண்ணை இந்த வழியா தான் கூட்டு போனாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அந்த பையன் ரொம்ப திமிரா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கோழிகளோட தலையை வெட்டி வெட்டி போட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டனல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறாங்க. படிக்கட்டுல இறங்கி போகும்போது சைட்ல ஏதோ குழன்னு இருக்கு வெள்ளையா. இதை வச்சுதான் அந்த வேம்பயர்ஸ் கூடு கட்டிக்கும். இப்ப எப்படி தேனீக்கல்லா அதுங்களுக்குன்னு கூடு கட்டிக்குதுங்க, அதே மாதிரியே இந்த வேம்பயர்ஸுங்க தங்குறதுக்கு இந்த குழன்னு இருக்கிறத வச்சுதான் அதுங்களுக்கு கூடு கட்டிக்கும். அப்போ அந்த இடத்துக்கு நிறைய ஃபெமிலியர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு வருது. உடனே ஹிக்ஸ் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்க கன்னை வச்சு சுட போறாரா. நடுவுல ஹீரோ வந்து தடுக்கிறாரு. இதுங்களுக்கெல்லாம் உன்னோட புல்லட்டை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 10 செகண்ட்ல அங்க இருக்க எல்லா ஃபெமிலியர்ஸையும் காலி பண்ணிடுறாரு. ஒரு ஃபெமிலியர் கோழி வெட்டிக்கிட்டு இருந்துச்சுல, அதை புடிச்சு அந்த பொண்ணை எங்க கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த ஃபெமிலியர் திமிரா நம்ம ஹீரோட மூஞ்சில துப்பி உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுதா. உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ள நீ பதில் சொல்லல அவ்வளவுதான் நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்ட. அப்படியே இந்த ஃபெமிலியர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, உனக்கும் அதே தான்ப்பா, 10 செகண்ட் டைம் தரேன், முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னன்னு பார்த்தா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு இருக்கு. சூரியன் மறைஞ்சா என்ன ஆகும், வேம்பயர்ஸ் எல்லாம் வெளியே வரும்ல, அந்த ஒரு தைரியத்துலதான் அந்த பையன் அப்படி சொல்றான். கொஞ்ச நேரத்திலே அங்க இருக்க சூரியன் மறையுது. அப்போ ஹீரோ ஹிக்ஸ்
கிட்ட இப்போ உன்னோட கண்ணுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டனலுக்குள்ள இருக்க எல்லா வேம்பையர்ஸும் வெளியே வருது. நம்ம ஹீரோ சண்டை போடாம டக்குன்னு பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா அது சண்டை போடாம இப்படி படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த பைபிளுக்குள்ள நிறைய பிளேட ஒளிச்சு வச்சிருக்காரு புள்ள. அதை வச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா வேம்பையர்ஸும் சத்துன்னு வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஹிக்ஸ் கிட்ட கன் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு வேம்பையரையாச்சும் கொல்லுவான்னு பார்த்தா எல்லாமே மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வேம்பையர்ஸ் எதுவுமே நேரா நடந்து வராது, அப்படி இப்படின்னு தாவி குதிச்சு அப்படிதானே வரும். சோ அதனால இந்த பயலுக்கு கரெக்டா எய்ம் பண்ண தெரியல. அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்துறாரு. கைய வச்சு அந்த வேம்பையர் கழுத்தை முறுக்கி போட்டுறாரு. வந்த எல்லா வேம்பையரையும் சாவடிச்சிட்டாரு. ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. ஆனா அதுவும் சண்டை போட வராம பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுது. இப்ப அந்த திமிர் பிடிச்ச ஃபெமிலியர் கிட்ட போயிட்டு நம்ம பேசுறதுக்கு இப்ப டைம் இருக்கா தம்பி அப்படின்ற மாதிரி கேட்க, இவ்வளவு நேரம் அந்த பையன் எவ்வளவு திமிரா பேசிட்டு இருந்தான், இப்ப அப்படியே பயந்து நடுங்குறான். வெஸ்ட் பக்கம் தான் அந்த பொண்ணை கூட்டு போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் லைட்டா வில்லத்தனமா சிரிக்க, ஏதோ ஒன்னு அவன் சொல்ல வரான். அப்ப டக்குன்னு ஓடி போன வேம்பையர் வந்து அந்த பயலை கொல்லுது. அவனை கொண்டுட்டு அந்த வேம்பையர் அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குதா, அதையும் பிடிச்சி நம்ம ஹீரோ கொன்னுறாரு. இங்க மொத்தம் 50 ஃபெமிலியர்ஸ் இருக்காங்க. ஆனா வெறும் 6 வேம்பையர்ஸ் தான் இருக்கு. அதுவும் அந்த வேம்பையர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா வேற ஏதோ ஒரு இடத்துல இந்த வேம்பையர்ஸ் எல்லாம் ஏதோ ஒண்ணு பெருசா பண்ணிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹிக்ஸும் வெஸ்ட் பக்கம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஒருத்தவன் ஹோலி வாட்டரை விற்க ட்ரை பண்ணால அவனை காமிக்கிறாங்க. அவன் அந்த கோட்டு போட்ட ஃபெமிலியர் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் தான் அந்த வேம்பையர்ஸ்க்குலாம் தலைவனா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு இவனை தலைவன் கூப்பிட்டுக்கலாம். அந்த தலைவன் கிட்ட இந்த பையன் சொல்றான், என்னால ஒரு தண்ணி பாட்டில கூட விற்க முடியல, ஒரு பிரீஸ்டும் ஷெரீஃபும் வந்து தடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த தலைவன் என்ன சொல்றான், சரி ஓகே விடு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பயலுடைய கழுத்தை பிடிச்சி ரத்தத்தை குடிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பயலும் ஒரு ஃபெமிலியரா மாறிடுறான். சோ இப்படிதான் மனுஷங்க எல்லாம் ஃபெமிலியர்ஸா மாறிட்டு இருக்காங்க புள்ள. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. லூசியை தேடி வந்துட்டு இருந்தாங்களே, இந்த ஹிக்ஸ் எதுக்காக லூசியை தேடி வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாரு. அப்பதான் அந்த பையன் சொல்றான், என்னன்னா இந்த ஹிக்ஸும் லூசியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க புள்ள இருக்கு, அதனாலதான் அந்த பையன் காப்பாத்த வந்திருக்கான். ஒருவேளை லூசி இன்ஃபெக்ட் ஆகி ஃபெமிலியரா மாறி இருந்தானா அவளை நான் கண்டிப்பா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரா. அதுக்கு ஹிக்ஸ் என்ன சொல்றாரு, முதல் வாட்டி என்னால லூசியை காப்பாத்த முடியல, ஆனா அதே தப்ப நான் 2வது வாட்டி பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் அவளை காப்பாத்துவேன், ஒருவேளை நீங்க தடுக்க வந்தீங்கன்னா உங்களையும் நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஹிக்ஸ் சொல்றாரு. சரி வா முதல்ல போய் லூசியை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்போ ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை மேல ஏறி போறாங்க. அந்த இடத்துல ஒரு குகை இருக்கு, உள்ள போறாங்க. இதுதான் அந்த வேம்பையர்ஸோட இடம் போல இருக்கு. கீழே ஆழமா ஒரு இடம் போகுது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ மட்டும் தான் போக போறாரு. போறதுக்கு முன்னாடி ஹிக்ஸ் கிட்ட என்ன சொல்றாரு, என்ன தவிர வேற ஏதாச்சும் மேல வந்துச்சுன்னா யோசிக்காம சுற்று அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறாரு. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரை சுத்தி ஏதோ ஓடுது, என்னன்னே பார்க்க முடியல, மின்னல் மாதிரி டக்குன்னு கிராஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ அதை புடிச்சிடுறாரு. ஒருவேளை வேம்பையரோ அப்படின்னு பார்த்தா இந்த சிட்டியோடைய பெரிய தலைகள் 4 பேரை அமுச்சு வச்சாங்கல்ல, அதுல ஒருத்தவங்க தான் இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். நம்ம ஹீரோ கண்டிப்பா இங்கதான் வருவாருன்னு தெரிஞ்சு மீதி 3 பேரை வேற ஒரு டவுன் பக்கம் அனுப்பி விட்டுட்டு இவங்க மட்டும் இங்க தனியா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க நம்ம ஹீரோக்கு எச்சரிக்கை கொடுத்து காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படியே இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது மேல இருக்க ஹிக்ஸ் கிட்ட இருந்து ஏதோ சவுண்ட் வருது. அந்த பையன் எதையோ சுட்டுக்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேல போறாங்க. அங்க போய் பார்த்தா நல்லா தடி மாடு மாதிரி ஒரு வேம்பையர் இருக்கு. அதுதான் இந்த ஹைவோடைய பாதுகாவலன் புள்ள இருக்கு. நாங்க அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்ஸ ஓரமா நிக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வாளை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அதை வச்சு அந்த வேம்பையர் மேல ஒரு கீறல் கூட போட முடியல. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நம்ம ஹீரோ கடவுளை வேண்டிட்டு அந்த வேம்பையரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த வேம்பையரும் இவர் அட்டாக் பண்றதுக்கு பாஞ்சு வருது. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, கீழே இருக்க கற்களை தூக்கி போடுறாங்களா, அதே ஒரு படிக்கட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் அடிச்சு கத்திய வச்சு அந்த வேம்பையரோட அடி வயிறை கிழிக்கிறாரு. அவ்வளவுதான், பாஞ்சு வந்த வேம்பையர் அப்படியே ஹீரோயினோட கால் கடியில போய் விழுது. வயிறு ஃபுல்லா கிழிஞ்சு போய் அந்த வேம்பையர் அங்கேயே செத்துருச்சு. திடீர்னு எஞ்சி கத்துது பாருங்க. கரெக்டா ஹிக்ஸ் வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. இந்த ஹைவை பார்த்தாலே தெரியுது இது கைவிடப்பட்ட ஒண்ணு. அதை எதுக்காக இந்த வேம்பையர் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட உள்ள போறாங்க. அப்ப அந்த இடத்துல இன்னும் ஒரு புது ஹைவை கட்டி இருக்குங்க. சோ நம்ம ஹீரோ கடைசியா அந்த வேம்பையர்ஸ் கூட சண்டை போடும் போது எல்லாத்தையுமே அழிச்சிட்டதா நினைச்சிருப்பாரு. பட் அதுல ஒரு சிலது மட்டும் எப்படியோ தப்பிச்சு இப்போ இனப்பெருக்கம் பண்ணி ஒரு புது ஆர்மியவே உருவாக்கி இருக்கு புள்ள. அதுங்கெல்லாம் எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வெளியே வராங்களா. அப்படியே நேரா பார்த்தா ஒரு டவுன். அந்த டவுனோட பேரு ஜெரிகோ. ஹீரோயின் கூட வந்த மத்த 3 பிரீஸ்டுமே அந்த டவுனை நோக்கி தான் போயிருப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த டவுனை நோக்கி போறாங்க. இப்ப அப்படியே அந்த டவுனை காமிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடமே ஷேக் ஆகுது. என்னடா அது, அதுக்குள்ளேயே ட்ரெயின் வந்துருச்சு, இது ட்ரெயின் வர டைமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா ஒரு ட்ரெயின் வருது. ஆனா அதுக்குள்ள யாருமே இல்ல. யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே லைட் அடிச்சு பாக்குறாரு. அப்போ திடீர்னு ஒரு வேம்பையர் வந்து அவர் அட்டாக் பண்ணுது. அடுத்து அந்த ட்ரெயின்குள்ள இருந்து தலைவன் வரான். ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். ட்ரெயின்குள்ள இருந்து ஏகப்பட்ட வேம்பையர்ஸ் முதுன்னு வெளியே வந்து அந்த டவுனையே சூறையாட ஆரம்பிக்குது. கண்ணில் படுற எல்லாருமே சாவடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த கலவரத்துக்கு நடுவுல இந்த தலைவன் ஜாலியா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு 3 பிரீஸ்ட் வராங்க. அதுல ஒருத்தவர் பயங்கரமா வித்த காட்டிட்டு சண்டை போட வராரு. ஆனா அவர்
அவரோட இதயத்தை அசால்ட்டா அந்த தலைவன் வெளியே எடுத்து போட்டுறான். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வராரு. அந்த ஊரே வெறிச்சோடி போயிருக்கு. லேட்டா வந்துட்டாங்க போல இருக்கு. தனித்தனியா ஸ்பிளிட் ஆகி யாராச்சும் இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட இல்ல. உள்ள ஃபுல்லா தேடிட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. அப்ப ஹீரோ எதையோ பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த 3 பிரீஸ்டையுமே கொன்னு சிலுவையில அரைஞ்சு வச்சிருக்கான் அந்த தலைவன். இது வரைக்கும் இந்த மாதிரி இவங்க பாத்திருக்க மாட்டாங்க. சாதாரண வேம்பையர்ஸால எப்படி இதை பண்ண முடிஞ்சு? இதுல வேம்பையர்ஸ் மட்டும் இல்ல, வேற ஏதோ கொடூரமான ஒரு விஷயம் இருக்கு. மொத்த ஊரையும் ஒரே நைட்ல வேட்டையாடிட்டு எல்லா வேம்பையர்ஸும் எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்க முடியும்? பக்கத்துல எந்த ஒரு ஹைவும் இல்ல, மறைவான இடமும் கிடையாது. அப்போ கண்டிப்பா அதுங்க ட்ரெயின்ல தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ட்ராக்க போய் பாக்குறாங்க. இங்க இருந்து கடைசி ஸ்டாப் இவங்க உருவாக்குன சிட்டிக்கு தான் போகும். அப்போ இந்த வேம்பையர்ஸோட மொத்த படையும் அந்த சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கு. அங்க வேற ஆர்டிபிஷியலா மேகத்தை உருவாக்கி அந்த சிட்டிக்குள்ளேயே சூரிய வெளிச்சம் வராத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு வெறும் 5 பிரீஸ்ட் தான் இருந்திருப்பாங்க. அதுலயும் 3 பேர் இறந்துட்டாங்க. இப்ப மீதி நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா அவங்களும் அந்த சிட்டிக்குள்ள இல்லையே, இங்க இருக்காங்கல்ல. சோ அந்த சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு இப்ப அங்க யாருமே இல்ல. இந்த ட்ரெயின் அந்த சிட்டியை போய் சேர்றதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்க. அந்த பக்கம் ட்ரெயினை காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின்குள்ளதான் தலைவன் இருக்கான். அவன் தான் லூசியை கடத்தி வச்சிருக்கான். அவனோட மூஞ்சிலையும் சிலுவை இருக்கு. சோ இவனும் ஒரு காலத்துல பிரீஸ்டா இருந்தவன் போல இருக்கு. அவன் ஒரு விஷயத்த சொல்றான். இவன் அந்த சர்ச்ல இருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, மனுஷங்களுக்கு கண்ணு இருக்குல்ல, அது எதுக்காகனா ஒருத்தவங்களோட சோலை அந்த கண்ணு வழியா தான் பார்க்க முடியும். அதாவது மனுஷங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே அவனோட கண் வழியாவே நம்ம பார்க்கலாம். அதனாலயோ என்னவோ இந்த வேம்பையர்ஸ் கண் இல்லாம தான் பிறந்திருக்கு. சோ இந்த வேம்பையர்ஸ் எல்லாமே அழிக்கப்பட வேண்டிய தீய சக்திகள் அப்படின்ற மாதிரி தான் சர்ச்ல இருக்கும் போது எல்லாருக்குமே சொல்லி கொடுத்திருப்பாங்க. பட் அதை இந்த தலைவன் என்ன சொல்றானா, நான் அந்த வேம்பையர்ஸோட சோலை பார்த்திருக்கேன். அது மனுஷங்களை விட ரொம்ப தூய்மையானது. சோ அதுங்களை வச்சு இந்த உலகத்தையே நான் சுத்தப்படுத்த போறேன். அதுக்கு நீயும் உன்னோட பிரீஸ்டும் தான் ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் லூசி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இறந்து போன பிரீஸ்டோட பாடி எல்லாம் எரிச்சிட்டு அந்த ட்ரெயினை தடுக்கிறதுக்காக போறாரு. அந்த சமயம் இந்த ஹிக்ஸ் ஹீரோவை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறான். ஒருவேளை லூசி ஃபெமிலியரா மாறி இருந்தா அவளை நீ கொல்லக்கூடாது. உனக்கு வேணா அவ ஏதோ ஒரு ஸ்டேஞ்சரா இருக்கலாம். ஆனா அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. சோ நீ அவளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கன்னை வச்சு மிரட்டிட்டு இருக்க. அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட். லூசின்றது ஹீரோக்கு வேற யாரோ கிடையாது. ஹீரோவோட பொண்ணே அந்த லூசி தான். லூசி சின்ன வயசா இருக்கும் போதே ஹீரோ பிரீஸ்ட் ஆகிறதுக்காக போயிருப்பாரு. அதனால தன்னோட பொண்ணு அப்பா இல்லாம வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பி கிட்டேயே லூசியை கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவரும் இத்தனை நாள் லூசிய தன்னோட பொண்ணு மாதிரி வளர்த்திருப்பாரு. நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரிதான் நானும் பண்ணேன். தேவைப்பட்டா திரும்பவும் பண்ணுவேன். இப்ப நீ என்ன கொல்றதுனால அந்த ட்ரெயினையும் தடுக்க முடியாது, லூசியவும் காப்பாத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஹிக்ஸ் கன்னை இறக்கிடுறாரு. 3 பேரும் அந்த ட்ரெயின் கிட்ட வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹிக்ஸ் ட்ரெயின்குள்ள ஏறி லூசியை தேடிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஏகப்பட்ட முட்டைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணி வேகமா முன்னாடி போறாங்க. பின்னாடி ஏகப்பட்ட ஃபெமிலியர்ஸ் அவங்கள துரத்திட்டு வருது. அந்த ஃபெமிலியர்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி வேகமா போயிட்டே இருக்காங்க. என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா இந்த ட்ரெயினை தடுக்கணும்ல, அதுக்காக ட்ராக்ல பாம் வைக்க போறாங்க. அந்த வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரும் ட்ரெயின்குள்ள ஏறி உள்ள போலான்னு பார்த்தா வெளியவே அந்த தலைவன் வந்து நிக்கிறான். அந்த தலைவன் யாருன்னு மூஞ்ச நம்ம ஹீரோ பார்க்கும் போதுதான் அவருக்கு இன்னொரு ட்விஸ்ட். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு குகையில எதையோ தேடி போயிருப்பாரு. அப்ப கூட ஒரு ஃப்ரெண்டு வேம்பையர்ஸ் கிட்ட மாட்டிருப்பானே, அந்த பையன் தான் இந்த தலைவன். அந்த வேம்பையர்ஸ் எல்லாமே அவனை உள்ள இழுத்துட்டு போய் கொதற ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் இந்த வேம்பையர்ஸோட ராணி அங்க வந்திருக்கும். இந்த ராணியை கொல்றதுக்காக தான் ஆரம்பத்துல நம்ம ஹீரோவோட டீம் வந்திருப்பாங்க. ஆனா இந்த ராணி இந்த ஃப்ரெண்டுக்காரனை கொல்லாம இறக்கப்பட்டு அதோட ரத்தத்தை இவனுக்கு கொடுத்துருக்கு. அந்த ரத்தம் இந்த பயலோடைய உடம்புக்குள்ள கலந்ததுனாலதான் இந்த பைய ஒரு ஃபெமிலியரா மாறி இருக்கான். சோ ஃபர்ஸ்ட் ஃபெமிலியர் இப்படிதான் உருவாச்சு. இது வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே பார்க்காத ஹியூமன் வேம்பையரா இவன் உருமாறுறான். அந்த கதைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நீயும் என் கூட சேர்ந்துரு, ராணியோட ரத்தத்தை எடுத்துட்டு நீயும் என்ன மாதிரியே மாறிட்டானா நம்ம பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த உலகத்தையே சுத்தப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ இதை கேட்பாரா? இந்த பைய கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோவால அந்த பயல தொட கூட முடியல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். ஏன்னா இப்ப இவன் சாதாரண மனுஷன் மட்டும் கிடையாது, ஹியூமன் வேம்பையரா இருக்கான். அதனால அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். ஹீரோ அப்படியே அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த பாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சமயம் ஃபெமிலியரும் வருது. அது கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சைமல்டேனியஸா இவங்க 2 பேரும் சண்டை போடுறத மாத்தி மாத்தி காட்டிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்க வயரை வச்சு வித்த காமிக்கிறாங்க. எல்லா ஃபெமிலியர்ஸையும் சாவடிச்சிட்டாங்க. ஆனா அதுல ஒரு ஃபெமிலியர் இவங்க பிக்ஸ் பண்ண பாம்ல போய் விழுந்துருது. இதனால அந்த பாம் உடஞ்சு போயிடுச்சு. சோ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே சைட்ல பார்த்தா வண்டி இருக்கு. அதை பார்த்து ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னமும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா நிறைய அடிதான் வாங்குறாரு. ஃப்ரெண்டுக்கார மேல ஒரு கீரல் கூட போட முடியல. பயங்கரமா அடி வாங்கி ஒரு கட்டத்துல ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. இந்த பையன் போய் பாக்குறான். அங்க ஹீரோவை காணோம். இந்நேரம் ட்ரெயின்ல நசிங்க அவன் செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் அங்கிருந்து போயிடுறான். ஆனா பார்த்தா நம்ம ஹீரோ ட்ரெயினுக்கு அடியில தான் சேஃபா இருக்காரு. ட்ரெயின்குள்ள ஹிக்ஸ் அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி வராரு. அப்போ ஒரே ஒரு வேம்பையர் மட்டும் வெளியே வருது.
வருதா, அதை இவர் சுடுறாரு. அந்த சவுண்ட கேட்டுட்டு மத்த வேம்பையர்ஸ் எல்லாமே பிச்சுக்கிட்டு வெளியே வந்துருது. ஓடுறாரு, அங்க இருந்து டோரை லாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துலதான் லூசி இருக்கா. ஆனா ஒரு ஃபெமிலியர் அவளை இழுத்துட்டு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயம் தரையை கிழிச்சுக்கிட்டு யாரோ வராங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அதே சமயம் ஹிக்ஸ் லாக் பண்ண டோரை உடைச்சுக்கிட்டு எல்லா வேம்பையர்ஸும் வந்துருது. ஹீரோ அதுங்க கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிறாரா. அப்ப ஹிக்ஸ் நம்ம ஹீரோவை பின்னாடி தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்து என்ன பண்றாரு, கையில இருக்க கண்ணை வச்சு சீலிங்க சுடுறாரு. வெளியே தான் சூரிய வெளிச்சம் இருக்குல்ல. இப்ப இந்த கேப்ல இந்த சூரிய வெளிச்சம் நடுவுல பட அதை தாண்டி இந்த வேம்பையர்ஸால வர முடியல. இவ்வளோ நேரத்துல இந்த விஷயத்தை தானே நீ உருப்படியா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லூசியை காப்பாத்துறதுக்கு போறாங்க. லூசியை பாத்துறாங்க. காப்பாத்தலாமேன்ட்டு போனா நடுவுல அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துடுறான். ஹிக்ஸ புடிச்சு வெளியே தள்ளி விட்டுட்டு ஹீரோவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயம் லூசி அங்க இருக்க விளக்க எடுத்து ஃபெமிலியரை கொளுத்தி விட்டுறா. பக்கத்துல ஒரு கத்தி இருக்கும். அதை எடுத்து இந்த ஃப்ரெண்டுக்காரனை கொன்னுடலான்ட்டு போகும்போது அந்த பையன் தான் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பான்ல, ஏன்னா அவன் தான் இப்ப ஹியூமன் வேம்பையரா இருக்கானே. ஈஸியா டக்குன்னு அந்த கத்தியை புடிச்சிடறான். உன் அப்பாவை மாதிரியே நீயும் ரொம்ப தைரியசாலியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஹீரோவை பார்க்க அப்பதான் லூசிக்கே தெரிய வருது ஹீரோ தான் தன்னோட அப்பான்னு. அடிச்ச அடியில லூசி அந்த இடத்துல மயங்கிடுறா. அடுத்து நம்ம ஹீரோவை ஏதோ கொடியில காய போடுற துணி மாதிரி கத்திய வச்சு நம்ம ஹீரோவை செவுத்துல குத்தி விட்டுட்டு அந்த இடத்தையே கொளுத்தி விட்டு போயிடுறான். லூசியோட கழுத்தை கடிச்சு அவங்களையும் ஒரு ஃபெமிலியரா மாத்துறதுக்காக கடிக்க போறானா. அந்த சமயம் உள்ள இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. தன்னோட பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியை உருவி எடுத்துக்கிட்டு மேல வராரு. அங்கதான் இந்த பையன் லூசியை கடிக்க போறான். டக்குன்னு அந்த கத்தியை தூக்கி போட்டு அதை தடுக்கிறாரு. ஆனா லூசி கீழே விழுந்துடுறா. அவளை பிடிக்கிறன்ற பேர்ல நம்ம ஹீரோவும் கீழே விழ போறாரு. 2 பேரும் தொங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து கையை மிதிக்கிறான். இப்படி இந்த பக்கம் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ தூரத்துல எதையோ ஒன்ன பாக்குறாரு. ஆச்சரியமா என்னத்த இவன் இப்படி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் திரும்பி பார்க்க தூரத்துல ஏதோ ஒண்ணு குட்டியா வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின். பாம் தான் வீணா போச்சு. ஆனா அந்த ட்ரெயினை எப்படியாச்சும் தடம் பொருளை வச்சிடணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா மோதுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹை ஸ்பீட்ல வந்து மோதுறாங்க. மோதின வேகத்துல அப்படியே ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல ட்ரெயின் கவுந்துருது. ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் அப்படியே வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ கையை எடுத்துறாரு. அந்த வெடிப்புல இந்த ஃப்ரெண்டுக்கார மாட்டி இறந்து போயிடுறான். எப்படியோ ட்ரெயினை தடுத்துட்டாங்க. தடம் புரண்டதுனால உள்ள இருந்த வேம்பையர்ஸ் எல்லாமே வெளியே வந்துருது. ஆனா வெளியே சூரிய வெளிச்சம் இருக்குல்ல, அதுல பட்டு எல்லா வேம்பையர்ஸுமே அழிஞ்சு போயிடுது. ஹீரோ பயங்கர அடியோட தப்பிச்சிடுறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹிக்ஸும் வராரு. ஹீரோயினுக்கும் ஒன்னும் ஆகல, அவங்களும் சேஃபா வந்துட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த சிட்டிக்குள்ள போறாரு. கூடவே ஒரு வேம்பையரோட தலையும் எடுத்துட்டு போறாரு. நீங்க எல்லாரும் வேம்பையர்ஸ் இல்லன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெளியே ஒரு ட்ரெயின் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள பாருங்க. இதே மாதிரி 100கணக்கான வேம்பையர்ஸ் அதுக்குள்ள இருக்கும். ஆனா அதுங்களோட ராணி அதுக்குள்ள இல்ல. சோ கண்டிப்பா அது வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு போக அப்ப அந்த மதகுரு என்ன சொல்றாரு, வேம்பையர்ஸ் கூட நடந்த போர்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப எந்த ஒரு வேம்பையரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அட போடா பைத்தியக்காரா, இனிமேதான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வெளியே வராரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி வேம்பையர்ஸ் கூட போர் நடந்துச்சோ அதே மாதிரி திரும்ப நடக்க போகுது, அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக அப்படியே அந்த சீன்ல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.